மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட மூத்த மகன் விஜய பிரபாகரன் அரசியல்ல கவனம் செலுத்திட்டு வராரு. அதே போல அவரோட இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் சினிமாவில கவனம் செலுத்திட்டு வராரு. சண்முக பாண்டியன் ரொம்பவே கவனமா கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வராரு. விஜயகாந்தோட இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் இப்போ பொன்ராம் இயக்கத்துல கொம்பு சீவி படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் டிசம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படுவதா கூறப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா படத்தை வரக்கூடிய 19ஆம் தேதியே ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவெடுத்து அதுக்கான வேலைகளை தீவிரமா செஞ்சுட்டு வராங்க. கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்ததுக்கு அப்புறமா அவரோட மகன் மீது திரைத்துறையிலுமே சரி ரசிகர்கள் மத்தியிலுமே கவனம் குவிஞ்சுது. அண்மையில சண்முக பாண்டியன் நடிப்புல வெளியான படைத்தலைவன் திரைப்படம் பெரிய வரவேற்பு பெறல. இருந்தாலுமே சண்முக பாண்டியனோட நடிப்பு நல்லபடியா இருந்ததால கேப்டனோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாங்க. படைத்தலைவன் படத்தை முடிச்சுட்டு பொன்ராம் இயக்கத்துல கொம்பு சீவி படத்துல சண்முக பாண்டியன் இப்போ நடிச்சிருக்காரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் என 2 பெரிய படங்களை கொடுத்தவர் தான் இயக்குனர் பொன்ராம். அந்த படங்கள் தான் இப்போ உச்சத்தில் இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனோட மார்க்கெட்டுக்கு விதை போட்டுச்சு. அதனால அதே மாதிரியே கொம்பு சீவி படமுமே சண்முக பாண்டியனோட வளர்ச்சிக்கு விதை போடுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த படத்துல சரத்குமார் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட ட்ரைலர் வெளியாச்சு. சொல்ல போனா படத்தோட டீசர் தொடங்கி ட்ரைலர் வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. மதுரையை பின்னணியா கொண்டு இந்த படத்தோட கதையை உருவாக்கி இருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது சரத்குமாரும் சண்முக பாண்டியனும் ஒரு தொழில் செய்வதும் அதனால வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் திரைக்கதை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த படம் டிசம்பர் 19ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகுது. ரிலீஸுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருப்பதால ப்ரொமோஷன் பணிகள் சூடு பிடிச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில படத்தோட ப்ரொமோஷன் சென்னையில நடந்துச்சு. அப்போ பேசின சண்முக பாண்டியன் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கேப்டன் விஜயகாந்த் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவரோட உடலை அடக்கம் செஞ்சுட்டு வீட்டுக்கு சண்முக பாண்டியன், அவங்களோட அம்மா பிரேமலதா விஜயகாந்த், அண்ணன் விஜய பிரபாகரன் 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவை சாகும் வரைக்கும் சரி, மறைஞ்சதுக்கு அப்புறமாவும் சரி பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தீர்க்கமான முடிவு எடுத்ததா சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ஆனாலும் சரி, அப்பா எப்படி அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தாரோ அதே போல நாமுமே அன்னதானம் செய்யணும். அத நம்மளோட கடைசி காலம் வரைக்கும், நாளைக்கு நமது குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களையும் இந்த அன்னதானத்தை தொடர செய்யணும்னு முடிவெடுத்ததா சண்முக பாண்டியன் எமோஷனலா சொன்னாரு. சண்முக பாண்டியனோட இந்த பேச்சு பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. இந்த நிலையில நடிகர் சரத்குமார் அந்த நிகழ்ச்சியில சில விஷயங்களை பத்தி பேசினாரு. அதாவது சண்முக பாண்டியன் இந்த படத்துல ஹீரோ அப்படின்னு சொன்ன உடனேயே நானுமே நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நான் கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு உதவுனது விஜயகாந்த். அவரை நினைச்சாலே என்னோட கண்கள்ல கண்ணீர் வந்துடும். விஜயகாந்தோட குணங்கள் சண்முக பாண்டியனுக்கு அப்படியே இருக்குது. எனக்கும் சண்முக பாண்டியனுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொன்னாரு. அதை விட சண்முக பாண்டியனுக்கும் தர்ணிகாவுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. தர்ணிகாவோட பாண்டியன் பரவசமா நடிச்சிருக்காருன்னு கூறினாரு. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு அப்படின்னு தான் சொன்னேன். பிரேமலதா அதை கொஞ்சம் கவனிக்கணும், நான் வேற எதையுமே பத்த வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் பேசினாரு. அவரோட இந்த பேச்சு அரங்குல இருந்தவங்களை குடுங்கி குடுங்கி சிரிக்க வச்சுது. நீங்க இந்த கொம்பு சீவி படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.